இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் வந்துட்டு நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இந்த மேட்ச்சில் கம்பல்சரி பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இருந்த பிளேயர்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பும்ரா, ஹர்திக், ரிஷப் பண்ட் இவங்க தான் இந்த 2 மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு சில பேர் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் யார் இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங், சிராஜ் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹர்தீப் சிங் எப்படியும் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இவர் முஸ்டபிசூர் ரஹ்மான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்கிட்டே ட்ரபுள் ஆனாங்க. அவர் வந்து 6-4 எடுத்திருந்தார் ஒரு டைமு. ஸோ அதனால் ஹர்தீப் சிங்கிட்ட கூட ட்ரபுள் ஆக சான்ஸ்கள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இது வந்து ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சுன்னா இந்த சான்ஸ் நடக்கும் கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸில் ஸ்கை மற்றும் சிவன் துபே இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்க இன்றைக்கி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். அதுவும் டாப் ஆர்டரில் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து குயிக்காக கேட்ஸ் போயிடுச்சுன்னா இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க டாப் ஆர்டரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். அதை தான் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸ்கையை ஃபஸ்ட்டாக நம்பர் 4 இறக்கணும்னு தான் சொல்லுவேன். ஸோ அக்ஷர் பட்டேல்லாம் நம்பர் 4க்கு புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் கைஸ். ஸோ இவரை ஸ்கையை நம்பர் 4 ஆடி, சிவன் துபே 5, அதுக்கப்புறம் ஹர்திக், ஜடேஜா, இதுக்கப்புறம் தான் நம்ம லோயர் ஆர்டரில் அக்ஷர் பட்டேல் இறக்கணும்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்சில். ஸோ எப்படியுமே ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 109 ரன் தான் ஆவரேஜ் ஸ்கோரு. ஸோ லோ ஸ்கோரிங் கிரவுண்டாக தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏதாவது ஒரு பேட்டர் வேணால் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருந்தாலும் மற்ற எல்லா பேட்டரும் ஃப்ளாப்பாக அதிக சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க பவுலர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான பவுலர்ஸ் தான். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் பயங்கர குவாலிட்டியான பவுலர்ஸ். அது இல்லாமல் சிராஜ் மற்றும் ஹர்தீப் சிங் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து விக்கெட்டு இந்த மேட்சை வந்து அதிகமாக எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் தான் பை.